ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ARIVU சேனல். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரிஸோட இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் சம் ஆஃப் டிஜிட்ஸ். நான் இப்போ கோடிங் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் stdio h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். void sum underscore digit within bracketல argument with data type int n endல semicolon. மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். void main num அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். printfல output string enter the number. scanfல within quotesக்குள்ள %d address of num. printf within quotesக்குள்ள /n new line character output string sum of digits. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். void sum underscore digit within bracketல argument with data type int n. இந்த ஃபங்க்ஷனில் நான் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். data type int remainder comma sum. sum வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறேன் 0. while loop யூஸ் பண்ணுறேன். while n greater than 0 இருந்தால் while loop execute ஆகணும். remainder is equal to n modulus 10. sum is equal to sum plus remainder. n is equal to n divided by 10. while loop விட்டு வெளியில் வந்து printfல within quotesக்குள்ள %d new line character /n comma sum வேரியபிளில் உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். எண்டில் செமிகோலன். ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். என்டர் த நம்பர் 1 2 3. சம் ஆஃப் டிஜிட்ஸ் 6. 1 + 2 + 3. ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த இன்புட்டோட டிஜிட்ஸை தனித்தனியாக பிரித்து எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணால் வர வேல்யூ தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் அண்டர்ஸ்கோர் டிஜிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வித் ஆர்குமெண்ட்டோட. மெயின் ஃபங்க்ஷனில் நம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரன் டைமில் நம் வேரியபிள் வேல்யூ கெட் பண்ணியிருக்கேன். சம் அண்டர்ஸ்கோர் டிஜிட் வித்தின் ப்ராக்கெட்டில் நம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபங்க்ஷன் கால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்தோடனே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் பாஸ் ஆகிடும். ஸோ இங்கே கண்ட்ரோல் வந்தோடனே சம் டிஜிட்டில் வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த n வேரியபிளில் நம் வேரியபிளில் உள்ள வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிமைண்டர் அண்ட் சம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சம் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 0 அப்படின்னு சொல்லி. while loop யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்புட்டாக கொடுத்த நம் வேரியபிளில் உள்ள வேல்யூ தான் இப்போ n வேரியபிளில் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் while loop எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ கொடுக்குற இன்புட் n வேல்யூ 123 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த while loopோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். while loopோட ஃபஸ்ட் இட்ரேஷனில் நம்ம கொடுக்குற இன்புட் n வந்து 123 இருக்கும் இல்லைங்களா. சம்மில் நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ 0 இருக்கும். ரிமைண்டரில் n மாடுலஸ் 10 கொடுத்துருக்கோம். அப்போ 123 மாடுலஸ் 10 மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அப்போ 3ன்ற வேல்யூ ரிமைண்டரில் போய் ஸ்டோர் ஆகும். சம் வேரியபிளில் சம் ப்ளஸ் ரிமைண்டர்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட் என்ன இருக்கும்? 0 + 3 ரிமைண்டரோட வேல்யூ 3. 0 + 3 3ன்ற வேல்யூ சம்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். எண்ணில் எப்படி அப்டேட் ஆகும்னா n is equal to n divided by 10 கொடுத்துருக்கோம். அப்போ 123 divided by 10. இப்போ கோஷியன்ட் வேல்யூ ரிட்டன் ஆகும். 12 வந்து nல போய் ஸ்டோர் ஆகும். இது
while loopோட first iterationோடைய process. while loopோட second iterationல n value 12 எடுத்துட்டு again condition evaluate பண்ணும். 12 greater than 0 condition trueன்றனால control உள்ள வந்துரும். இப்போ while loopோட second iterationல n value 12 sumல உள்ள value 3. remainder வந்து எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா n modulus 10 னா 12 modulus 10. அப்ப உங்களுக்கு remainder value 2 அப்படிን ரிட்டர்ன் ஆகும். அப்ப 2 வந்து ரிமைண்டர்ல வந்து அப்டேட் ஆகும். sum அப்படிங்கற இந்த வேரியபிள்ல என்ன அப்டேட் ஆகும்னா sum plus remainder. So இந்த current iterationல sum வேரியபிள்ல உள்ள வேல்யூ வந்து 3 இல்லீங்களா? அப்ப 3 plus 2 ரிமைண்டர்ல உள்ள வேல்யூ 2. 3 plus 2 5 அப்படிን அப்டேட் ஆகும். n வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும்னா n divided by 10. 12 divided by 10 is equal to 1. அப்ப quotient வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. 1 ன்னு சொல்லி n வேல்யூ அப்டேட் ஆகும். சரிங்களா? again இந்த 1 கேரி பண்ணிட்டு கண்டிஷன்ல போய் செக் பண்ணனும். condition evaluation result 1 greater than 0 true. again control உள்ள வந்துரும். while loopோட third iteration. அப்ப என்ன ஆகும்னா n value 1 ன்னு இருக்கும், sum value 5 ன்னு இருக்கும் இந்த current iterationல. next remainder எப்படி அப்டேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா n modulus operator 10. 1 modulo operator 10 is equal to 1 remainder value ரிட்டர்ன் ஆகும். அப்ப 1 ன்னு சொல்லி ரிமைண்டர்ல போய் அப்டேட் ஆகும். sum is equal to sum plus remainder. இப்ப sumல வந்து 5 ன்னு இருக்கு, 5 ரிமைண்டர்ல 1 ன்னு இருக்கு. so 5 plus 1 6 ன்னு ஆயிருக்கு. இப்ப sumல பாத்தீங்கன்னா 6 ன்ற வேல்யூ அப்டேட் ஆகும். n ல எப்படி அப்டேட் ஆகும்னா 1 divided by 10 quotient வேல்யூ 0 0 ன்னு சொல்லி n ல போய் அப்டேட் ஆகும். so இந்த n வேல்யூவை கேரி பண்ணிட்டு again control வந்து கண்டிஷனை செக் பண்ணும். அப்ப n 0 greater than 0 condition evaluation result false ன்றனால while loop விட்டு control terminate ஆகி வெளியில வந்துரும். so இங்க வந்து printfல sum variableல உள்ள வேல்யூவை print பண்ணும். இப்ப sum variable என்ன வேல்யூ இருக்கும்? லாஸ்ட் iterationல sum variable என்ன வேல்யூ இருந்துச்சுனா 6 இருந்துச்சு. so 6 ன்னு சொல்லி உங்களுக்கு print ஆயிடும். சரிங்களா? ஓகே, நான் திருப்பி உங்களுக்கு இத எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். 123 sum of digits 6. 1 plus 2 plus 3 6. again வேற digits கொடுக்கிறேன். 1893. sum of digits 21. 8 plus 1 9. 9 plus 9 18. 18 plus 3 21. sum of digits 21 ன்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே गाइस, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம Subscribe பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.